காஞ்சிபுரம் தேமுதிக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய பிரபாகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஒன்றிய துணை செயலாளர் சிலம்பரசன் பரிமளா தம்பதியினரின் இவர்களின் இல்ல புதுமனை புகுவிழா காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் மலர் கிரீடம் சூட்டியும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் புடைசூழ விஜய பிரபாகரன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். செட்டையார்பேட்டை, வெள்ளை கேட், கிழம்பி, பழுச்செட்டி சமுத்திரம், திருப்புலி, மேல்ஒட்டிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. இதனைத் தொடர்ந்து புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்டு இல்லத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிலம்பரசர் குடும்பத்தினருக்கு பரிசு வழங்கியதோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொண்டர்கள், நிர்வாகிகள் விஜய பிரபாகரனுக்கு சால்வை அறிவித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய விஜய பிரபாகரன், கேப்டன் தொண்டர்களை தனது குடும்பத்தினராகவே கருதுகிறார் என்றும் அதன் காரணமாகவே கழகத்தினரின் இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். தேமுதிக பெரிய அளவில் வரும் வரை நான் உழைப்பேன் என தெரிவித்த அவர், தேமுதிகவில் இருந்து ஒரு செங்கலையும் யாராலும் நகர்த்த முடியாது என கூறினார். இன்னைக்கு வேணா மீடியாக்களில் தேமுதிக வாக்கு சதவீதம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லலாம், இல்லை மற்ற கட்சிகள் பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தேமுதிகவோட தொண்டர்களின் உழைப்பும் ஓட்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் வேணும். ஆனால் தேமுதிக மட்டும் ஜெயிக்கக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் நடந்த சூழ்ச்சி, தேமுதிக வீழ்ச்சிக்கே தவிர எங்களோட தொண்டர்களும் எங்களோட மக்கள் ஆதரித்த சக்தியும் இன்னைக்கும் கேப்டனுக்கும் தேமுதிக கூட தான் இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர என்னைக்கும் யாராலையும் தேமுதிக ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது. நீங்க ஆணித்தனமா நான் சொல்லிக்கிறேன். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்றவில்லை என தெரிவித்த அவர், முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு டீ கடையில் உட்கார்ந்து இருப்பது வெறும் கண் துடைப்பு என விமர்சித்தார். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு திமுக ஆட்சி உட்கார்ந்து இருக்காங்க. ஏதாவது ஒரு வாக்குறுதி சரியா செஞ்சாங்களா? தாய்மார்கள் நீங்க சொல்லணும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சராய் அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டண்ட் கிரியேட் பண்றதுக்காக போய் டீ கடையில டீ சாப்பிட்றது, மக்களுக்கு உதவி செய்யறது, இது நல்லது. இது நீங்க ஒரு 18-20 வயசுல இருக்கும்போது நீங்க அப்புறந்தே நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. இன்னைக்கு கேப்டன் மாதிரி நீங்க ஒரு தலைவர் ஆகணும்னு நினைச்சு நீங்க ஒரு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்து இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சா அது நிச்சயம் ஒரு கண் துடைப்பாது. 2014 தேமுதிக பாஜகவை கிராமமாக கொண்டு சேர்த்தது தேமுதிக தான் என கூறிய அவர், தேர்தல் சமயத்தில் மட்டும் அரசியல் கட்சிகளுக்கு தேமுதிகவின் ஓட்டுகள் தேவைப்படுவதாக கூறினார். அதே மாதிரி பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் சொல்லிக்கிறார், 2014 கேப்டனும் அந்நியாரும் உங்க தாமரை சின்னத்தை கிராமம் போய் சேர்க்கலாம். இன்னைக்கு பாஜக என்னைக்கு எந்த மூலையில் இருந்திருக்கோம்? இன்னைக்கு எந்த மூலையில் இருந்திருக்கோம்? இன்னைக்கு அதை தான் சொல்றேன், தேமுதிக முரசோட உழைப்பும் ஓட்டு வங்கியும் தான் உங்க எல்லாருக்குமே வேணும். ஆனா இன்னைக்கு கேப்டனை பத்தி கேட்டா உடம்பு சரியில்லைன்னா கேப்டன் ஒரு சிறந்த தலைவர், ஒரு நல்ல தலைவர்,
அவர் வந்து ஆளுமையற்ற தலைவர் எல்லாருமே சொல்றீங்க. ஆனா அந்த எலெக்ஷன் நேரத்துல வரும்போது மட்டும் மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்றப்போ குறைவா கொடுக்குறீங்க. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் உண்மையான ஒரு பெண் தலைவர் இருக்கிறார் என்றால் அது தேமுதிகவின் ஜான்சி ராணி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் என கூறினார். இன்னைக்கு வந்து இத்தனை பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பெண் தலைவரே இல்லை. யாருன்னு நீங்க சொல்லனாலும் அது நம்மளோட அண்ணியார், என்னோட அம்மா நம்ம ஜான்சி ராணி பிரேமலதா மட்டும்தான் இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சப்போர்ட், ஒரு தலைவர் வேணும்னால் அது நிச்சயம் எங்க அண்ணியார் எங்க அம்மா மட்டும்தான் இந்த நேரத்தில். அதை நான் வந்து ஆணவத்துல சொல்ல, பெருமையோட சொல்றேன். அதை நான் இன்னைக்கு வந்து மீம்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, மீம்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்றாங்க, இன் சர்ச் ஆஃப் கோல்ட் வி மிஸ்ட் டைமண்ட். அதாச்சும் தங்கத்தை வேட்டையாடி சென்று வைரத்தை இழந்துட்டோம்ட்டு. கேப்டன் தான் வைரம், மற்ற எல்லாரையும் தங்கம்ன்றாங்க. அப்போ உங்க கண்ணு முன்னாடியே இருந்திருக்கார், இன்னமும் இருக்கார். இந்த கட்சி இன்னமும் இருக்கு. மக்கள் நீங்க காசு கொடுத்தா வேணான்னு சொல்லி நீங்க ஒரே ஒரு வாட்டி மாற்றி அமைங்க, இது எல்லாமே மாறும்.